ஒவ்வொரு நாளும் ஒரு ஜூஸ் வெஜிடபிள் ஜூஸ்லேயே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மண்டே வந்து தக்காளி ஜூஸ் தாங்க. 2 தக்காளி போதும், நம்ம அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நடுவில் இருக்க அந்த ஒயிட் கலர் தண்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எப்போதும் போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, இதோட அந்த என்னதான் இருந்தாலும் தக்காளியோட பச்சை வாசம் இருக்குல்ல, அதோ இருக்காமல் இருக்கிறதுக்காக புதினா லீஃப் வந்து ஒரு 5-6 இலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மையாக அரைச்சிடுவோம். இது திக்னஸ் குறைக்கிறதுக்காக நல்லா 1 டம்ளர் ஃபுல்லாகவே நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாம். தக்காளி பொதுவாகவே ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல. பெப்பரும் கொஞ்சமாக நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஐஸ் க்யூப் வந்து போட்டுக்கிறேன். சப்ஜா சீடு இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதோட மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னா சம்மருக்கு நல்ல ஒரு கூலிங்கும் நமக்கு இருக்கும். சப்ஜா சீடு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே டொமேட்டோ ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து எங்கள் வீட்டு குட்டி எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே அவனுக்கு தக்காளி ரொம்ப பிடிக்கும் தான். ஓகே சொல்லிட்டான். செகண்ட் டே டியூஸ்டேங்க நம்ம பாடி ஃப்ரெஷ்னரான ஒரு ஜூஸ் ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஒரு 10-15 புதினா இலை வந்து எடுத்துக்கலாம். எப்போதுமே இலை யூஸ் பண்ணும்போது மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து தான் யூஸ் பண்ணணும். அது எந்த வகையான இலையாக இருந்தாலுமே சரி. நான் இன்றைக்கி ஒரு 10-15 புதினா இலை வந்து எடுத்தாச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா மையாவே அரைச்சிருங்க. முடிஞ்ச அளவு அரைச்சிக்கோங்க. இதில் அந்த எக்ஸ்ட்ரா எடுத்தோலையா 200 ml மிச்சம் இருக்க பாதி தண்ணியையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இது பொதுவாகவே வந்து ரொம்ப திக்காக குடித்தா நல்லா இருக்காது. அதனால் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் 200 ml தண்ணி, அதோட 1 லெமனை வந்து ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போது வெயிலெல்லாம் போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சும்மா லெமனை ஜீனி போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புதினாவோடு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிரும். டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. எப்போதும் போல் ஐஸ் க்யூப் ரெடி பண்ணியாச்சு. புதினா ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஜா சீடு வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. சப்ஜா சீடும் ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்ல வகையான ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கும். வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு அது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இல்லையா? இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத் ஜூஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஆஸ் யூஸ்வல் இன்றைக்கி ஆம்லா ஜூஸ் தான். என்னென்னா அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே வந்து உப்பும் அதோட மஞ்சத்தூளும் கலந்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துருங்க. பொதுவாக அந்த லீஃபில் இருக்க பூச்சி எல்லாமே வந்து கிளியர் ஆகணும் இல்லையா? நம்ம வந்து ராவாக யூஸ் பண்ணுறோம், அதுக்காக தான். கருவேப்பிலையும் கொத்தமல்லி வந்து பிளட் பியூரிஃபையர். கருவேப்பிலை இரும்பு சத்து அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது. ஹேர் வளர்கிறதுக்கு செம்மங்க. 5 பேருக்குங்கிறனால நான் ஒரு 7 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோடே வந்து சேர்த்துடலாம். முடிஞ்ச அளவு குட்டியாக கட் பண்ணுங்கள். அதில் இருக்க சீடை வந்து கண்டிப்பாக எடுத்துடணும். கட் பண்ணி அதே ஜாரில் போட்டுட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுங்க. நல்லா முதல்ல கொஞ்சம் சுற்றிட்டு அது நல்லா கிரைண்ட் ஆன பிறகு தண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நெல்லிக்காய் போய் அங்கங்கே தங்கிக்கும். இதையுமே நல்லா நம்ம டைல்யூட் பண்ணணும். நான் அரைச்சி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 200 ml தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பொதுவாகவே வந்து அந்த புளிப்போடு சேர்த்து ஒரு துவர்ப்பு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அப்பா நாக்கே பிடிச்சி இழுக்குங்க. அதுக்கு தான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. எப்போதும் போல் ஐஸ் க்யூப் போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து சால்ட்டு போட்டிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பை வந்து கம்மி பண்ணும். சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வியாழக்கிழமை என்ன பண்ண போகிறோன்னா பாடி ஹீட் ரெடியூஸ் ஜூஸ் என்னன்னு பார்க்கலாமா? முக்கியமாக வெள்ளரிக்காங்க. வெள்ளரிக்காய்க்கு ஏன்னா வந்து வெள்ளரிக்காய் மட்டும்தான் இதுக்கு இது அப்படிங்கிற இது வந்து வெள்ளரிக்காய்க்கு எதையுமே காட்ட முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பாடியை வந்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு பெனிஃபிட் நம்ம வெள்ளரிக்காயில் இருக்குது.
இந்த வெள்ளரிக்காய் ஜூஸில் நான் நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், புதினா, கொத்தமல்லி எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணியில் போட்டு அஸ் யூஷுவல் எப்போதும் போல் கழுவிடுங்க. எதுக்கு இவ்வளோ பொருள் சேர்க்குறோம் அப்படின்னா, இது பொதுவாகவே ஒரு பச்சை வாசம் இருக்கும் பார்த்தீங்களா. வெள்ளரிக்காயை நம்ம சாப்பிட்றத விட ஜூஸ் வந்து ஒரு மாதிரி தண்ணியாக ஒரு பச்சை வாசம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருந்து டேஸ்ட் கூட்டுறதுக்காக தான் இந்த சேர்மானங்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்தோன்னா ஹேருக்கும் நல்லாயிடும்ல. அதனால தான் இதோட சேர்த்து வந்து டேஸ்ட்டு கொடுத்து வெள்ளரிக்காயும் நம்ம எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி இதோட சேர்த்து அரைச்சிருங்க. பொதுவாகவே வெள்ளரிக்காய் அரைக்கும் போது நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேருந்தே அவ்வளோ தண்ணி வரும். இந்த இலை ஆட் பண்ணும்போது நீங்கள் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஆக்சுவலி அரைப்படும். அதுக்காக தான் வேண்டிய அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவு ஜூஸ் வந்து அதோட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு தான் எப்போதுமே வந்து நான் ஜூஸ் ரெடி பண்ணுவேன். அதனால் எனக்கு ஏத்தாப்பில் தண்ணி மிக்ஸ் பண்ணுறது, அந்த ஐட்டங்கள் உங்களுக்கு ஏத்தாப்பில் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்போதும் போல் ஐஸ் க்யூப் போட்டு ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. இது எதுக்கு குட்டி குட்டியாக நான் வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஜூஸ் குடிக்கும் போது இதை கொஞ்சம் நறுக்குன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஃபேட் கட்டர் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. நான் வந்து சொரக்காய் எடுத்திருக்கேன். எனக்கு 5 ஜூஸ்னால நான் பொதுவாகவே 2 சொரக்காய் எடுத்து அதை அப்படியே குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிடலாம். பொதுவாக தோல் மட்டும்தான் நீக்குவேன், வேறு உள்ளே இருக்க சீடு எதையுமே கட் பண்ணுறது கிடையாது. அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 3 நெல்லிக்காய் வந்து சேர்த்துருக்கேன். பொதுவாகவே நீர்க்காய்கள் எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெல்லிக்காயும் லெமனும் இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சொரக்காய் நல்லா அடிப்படுறதுக்கு நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மையாக வந்து அரைச்சிடுங்க. ஃபுல்லாக வந்து அரைச்சாச்சு. இதை அப்படியே வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். டேஸ்ட்டுக்கான லெமனை வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை இன்னமும் நம்ம வந்து டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதோட ஃபேட் கட்டர் ஜூஸ் சொன்னோம்ல, மிளகு தூளுமே இதோட சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நாங்கள் குடிக்க தான் செய்கிறோம். அது வந்து நல்லா தான் இருக்குது. அஸ் யூஷுவல் ஐஸ் க்யூப் போட்டு நம்ம வந்து ஜூஸை வந்து இதோட சேர்த்து விட்டுடலாம். ஐஸ் மேலே அப்படியே ஜூஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். பொதுவாக இந்த பசங்க சொரக்காலாம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க, கண்டிப்பாக வந்து குடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சாட்டர்டே ஸ்கின் க்ளோயிங் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கேரட் தானங்க நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து சூப்பராக க்ளோ ஆகுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ கேரட்டோட எப்போதுமே நீங்கள் தேங்காய் வந்து சேர்த்து ஆட் பண்ணி ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா இது ஆக்சுவலி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சுகரோ ஹனியோ இந்த மாதிரி இனிப்புக்கு எதுவுமே நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். தேங்காய் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த கேரட்டையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது அது எப்படி இருக்குன்னா, ஜூஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திக்னஸாகவும் அந்த தேங்காவோட இனிப்பு வந்து இதில் ஆட் ஆகிடுது. ஸோ அந்த கேரட்லேயும் லைட்டான ஒரு இனிப்பு இருக்கும், தேங்காயிலையும் இனிப்பு இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணும் போது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. எந்த வகையான சுகர் கண்டென்ட்டும் இதில் நம்ம வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஐஸ் போட்டாச்சு. இது பொதுவாகவே இந்த கேரட் ஜூஸ் வந்து பசங்க ரொம்பவே விரும்பி குடிப்பாங்கங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடியே போட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சண்டே நம்ம என்ன பண்ண போகிறோம், வெண்பூசணி ஜூஸ் தாங்க. ஃபேட் கட்டர் தானே, அதுவும் சொரக்காய் எப்படியோ அதே மாதிரி தான் வெண்பூசணியும். நான் ஒரு பாதி பழம் எடுத்திருக்கேன். 5 ஜூஸ் ரெடி பண்ணணும் இல்லையா. நான் இதில் பொதுவாகவே சீடெல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஸோ வந்து சீடு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணியாச்சு. இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லியோட இந்த வெண்பூசணியை சேர்த்து நம்ம அரைச்சிருவோம். இதுக்குமே வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது ஒரு நீர்க்காய் தான் இல்லையா. ஸோ வந்து மிக்சியில் போட்டு நல்லா சர்ன்னு அடித்து விட்ருங்க. வடிகட்டிடலாம். ஸோ டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு நம்ம வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிடலாம். இவர் ஒரு நீர்க்காய் தான் இல்லையா. ஸோ வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பார். ஸோ லெமன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சால்ட் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல வந்து சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல மாற்றி மாற்றி போட்டு நம்ம குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணியே ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம். வெஜிடபிள் ஜூஸில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.